ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. நாங்க முன்கூட்டியே மண்டபத்துக்கு வந்துட்டோம். எங்க வீட்டு சூழலும் அப்படி அமைஞ்சு போச்சு. சரிப்பா, நீ பொறுமையா வா. கல்யாணத்தனி காலையில வந்தா போதும். சரி. எப்பா பெரியவனே, சொந்த பந்தம் எல்லாம் முன்கூட்டியே வந்தாதானே நமக்கும் தெம்பா இருக்கும். ஏமா, நம்ம வீட்டு கல்யாணங்கள் நடக்கிற அளப்புறையெல்லாம் மறந்து போச்சாமா உனக்கு? எல்லா இலவட்ட பயிலும் தண்ணியை குடிப்பேன், பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க. ஏற்கனவே நமக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்க, அது போதாதா? ஆமாமா, ஏற்கனவே எல்லா பயலும் சும்மா இல்லாம ஈஸ்வரி அண்ணியை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இதுல அவங்களை எல்லாத்தையும் முன்கூட்டியே வர வச்சுட்டேன்னு வையி, இதுல தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை. வா, காஃபி கூட எல்லாருக்கும். ஏம்மா, ஏய், இந்த மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காமா? எனக்கு வேணாமா, போதுமா? மாமா, நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் கதை வேற. ஆனா இப்ப நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்க வேண்டியது எங்களோட கடமை. நானாச்சும் பரவாயில்ல, அப்பா இருந்திருந்தாருன்னா இன்னும் உங்களை தடபுடலா கவனிச்சிருப்பாரு. அங்க அம்மாச்சி கொடுத்துரு. அம்மாச்சி, உங்களுக்கு ஏத்த மாதிரி காப்பில 1/2 சக்கரை போட்டு போட சொல்லிருக்கேன், குடிங்க. காஃபி எடுத்துக்கோங்க. ஐயா எடுத்துக்கோங்க. ஐயா கொண்டாங்க. டேய் வைடாங்க. குடிக்க விட மாட்டேல. எங்களுக்கு வேண்டாமா. ஏன் வேண்டாங்கிறீங்க? நல்ல காப்பி தான், குடிங்க. காஃபி நல்லா தாம்மா இருக்கும், ஆனா இங்க இருக்கிறவங்க மனசு நல்லா இல்லம்மா. மாமா, இந்த குத்தல் பேச்செல்லாம் இங்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா குடிங்க, வேணும்னா விடுங்க. ஏப்பா, அந்த பொண்ணு ஏன்னு கேட்டா நான் உண்மையை சொன்னேன். ஓ, உண்மை சிலருக்கு கசக்கும், சிலருக்கு எதிரி ஆயிரும் இல்லையா?